நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் போராடும் மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும்
தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். விமான நிலைய போராட்ட குழுவினரை சந்திப்பதன் மூலம் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்ட குழுவினரின் கோரிக்கைகளை அரசிடம் விஜய் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். பரந்தூர் போற மக்களை சந்திக்கிறார் சார், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நானும் 3 வருஷமா போயிட்டு இருக்கேன். தாக்கத்தில் ஏற்படுத்த முடியாத ஒரு ஆறுதல் சொல்லலாம், அரசுக்கு அவருடைய பரிந்துரையை சொல்லலாம், மக்களுடைய மனநிலையை சொல்லலாம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். பரந்தூர் மக்களுக்கு துணையாக இருந்து விமான நிலையத்தை வரவிட மாட்டேன் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்ததாக சிறுவன் ராகுல் தெரிவித்துள்ளார். இச்சிறுவனின் வீடியோவை பார்த்தே போராட்ட களத்துக்கு வந்ததாக ஏகனாபுரத்தில் விஜய் கூறிய நிலையில் அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராகுல் ரொம்பவே பரிச்சயமானவர். அவர் கொடுத்த ஒரு சின்ன பேட்டி தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜயும் அதை உன்னிப்பாக கவனித்து ராகுலோடைய பேச்சு தான் என்னை இந்த களத்துக்கு வர வச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ராகுல் நம்ம கூட இருக்காரு. என்ன ராகுல், விஜய் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்துக்கிறேன். இன்னும் எதற்காக பேட்டி கொடுத்துங்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேட்டி. சரி உங்க கூட இருந்து நான் இது பள்ளி எல்லாத்தையும் நான் உங்க கூட இருந்து துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத விஜய் சாரை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க. அவரும் அதை இன்னைக்கு மறுபடியும் பார்த்து பேசுனீங்களா? உங்க கூட துணையாக இருந்து நான் இந்த ஏர்போர்ட் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஓகே. பசுமையான இடத்த அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு ஆதரவாக வந்தார் அவர். ஓகே. எதிர்பார்த்தீங்களா நீங்க விஜய் இப்படி பாப்பாரு, இல்ல நம்ம பேசுனது இவ்வளவு ஹிட் ஆகும், இல்ல இவ்வளவு பேர் உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்றது ஏதாவது ஐடியாஸ் இருந்தது? அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தது? எதுவும் இல்ல. யாரு துண்டெல்லாம் போட்டு விட்டா? விஜய் அண்ணா தான் போட்டு விட்டாரு. அவரே போட்டாங்களா? ஓகே. என்ன சொன்னாரு? என்ன படிக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க? ஏகனாபுரத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 910 நாளாக போராடிட்டு இருக்கிறீங்க. போராட்டத்தில் நிறையா பேர் வந்திருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்ததில் இன்னைக்கு விஜய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக தெரியுது? எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியுது. ஓகே. ஸோ படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா என்ன ஆசை ராகுலுக்கு? நாங்கள் படித்து பெரிய ஆள் ஆகுதுக்கு நான் போலீஸ். ஸோ ஏகனாபுரத்துலேருந்து உங்களுடைய குரல் சென்னைக்கு வரையும் கேட்டு ஒரு கட்சியோட தலைவரும் அதில் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ராகுலுடைய பேச்சு ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. தொடர்ச்சியாக அவங்க போராட்ட களம் இந்த ஊரை பொறுத்தவரை இந்த ஊர்லேயும் அதோடைய உயிர்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.